நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இருக்கியா தலையம்மா? வாங்க அண்ணே. அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து அமுதாவோட கல்யாண விஷயமா பேசும்போது உன் வீட்டில் சாம்பிராணி தான் புகஞ்சிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு நீயே புகஞ்சிக்கிட்டு இருக்கிய. எல்லாம் விதி. இருங்க, நான் காஃபி கொண்டு வர. இப்ப காப்பியா முக்கியம்? எப்பேற்பட்ட புண்ணிய விதி நீ! உன் பொண்ணு கல்யாணத்துல இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சே. இதுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க தான் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு உருக்கமா பேசி என் மனசை மாத்திட்டீங்க. உங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கணுமேங்கிற நல்ல எண்ணத்துல அப்படி சொன்னேன். நீயும் அப்படிதான் நினைச்ச. ஆனா உன் அண்ணன் ஆவடையப்ப அந்த மாதிரி நினைக்கலையே. நீ தான் எப்ப பார்த்தாலும் ஏன் அண்ணன் அடிச்சுக்கிற. ஆனா உன் அண்ணன் ஆவடையப்ப தங்க குடும்பம் தங்க குழந்தைங்க அதை மட்டும் தான் பார்க்குறான். ஒன்று அந்நியமாக தான் பார்க்குறாம்மா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அண்ணனுக்கு என் மனசுல கோயிலே கட்டி வச்சிருக்கேன். அந்த கோயில சின்ன கல்லு விழுந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு எங்க அண்ணனை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லாதீங்க. தாரையம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். தயவு செய்து நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அண்ணன் தங்கச்சி உறவுல பிளவு ஏற்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல. அவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ண மாட்டேன். உன் அண்ணன் மேல உள்ள பாசத்துல உன் மனசுல அவனுக்காக ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்க. அதே மாதிரி ஆவடையப்ப மேல உள்ள நட்புல என் மனசுல அவனுக்காக நான் ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன். ஆனா ஆவடையப்ப என் கோட்டைக்கு ராஜாவாவும் இல்ல, உன் கோயிலுக்கு சாமியாவும் இல்லை. ஒரு மாமாங்கத்துக்கு 12 வருஷம்னா உன் அண்ணன் ஆவடையப்ப 5 மாமாங்கத்துக்கு மேல பார்த்துட்டான். அவன் மனசு எப்படி இருக்கணும்? பழமா பழுத்து இருக்கணும். ஆனா அவன் மனசு அப்படி இல்லையே, வெம்பி போயில இருக்கு. உங்களுக்கு எப்படியோ, ஆனா எனக்கு எங்க அண்ணன் ஒரு குறையும் வச்சதில்ல. அண்ணன் மேல உள்ள பாசத்துல அவங்கிட்ட இருக்கிற குறைகள் உனக்கு தெரியல. குறை என்கிட்ட கூட இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் கிட்ட இருக்காது. புருஷனை பறி கொடுத்துட்டு அவளையும் சவலையம்மா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் நிற்கதியா நின்னப்போ என் தகப்ப ஸ்தானத்துல இருந்து ஆதரிச்சவர் அவரு. அவர்கிட்ட குறை கண்டுபிடிச்சா என் கண்ணே அவிஞ்சிடும். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா இதெல்லாம்? என்னமோ புதுசா சொல்ற நீ. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது தாலையம்மா. நீ பெத்த பிள்ளை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு உன் அண்ணன் தான் முக்கியம் இல்லையா? உன் குடும்பத்துக்குன்னு வர்ற வருமானம் செல்லம்மா பவன்ல இருந்து தான் வருது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அவட இப்ப மாசத்துக்கு 4-5 தடவை ஹோட்டலுக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம்னு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட காய்கறி மண்டிக்கு கொடுக்க வேண்டிய பணம், கரண்ட் பில் கட்ட வேண்டிய பணம், கலெக்ஷன் பணம் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி உன் அண்ணன் கையில் கொடுத்துட்டா செல்லம்மா. கல்லால் கூட 50-100 இல்லாமல் எல்லாத்தையும் வலிச்சு கொடுத்தாச்சு. பணத்து மேலே எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நான் இல்லைங்களே. ஆனால் அதை தொடர்றதுக்கு ஒரு முறை வேண்டாம். நிர்வாகத்தை வடமலையாண்ட ஒப்படைச்சாச்சு. அப்போ அவன் இருக்கும்போது தானே அவனை இப்போ ஹோட்டலுக்கு வரணும், அவனை கேட்டு தானே பணத்தை எடுக்கணும். ஆனால் அவன் அப்படி செய்யறது இல்லையே. மக மட்டும் தனியாக இருக்கும்போது வந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுறான். எனக்கே பொறுக்க முடியல. ஏண்டா உன் தங்கச்சி குடும்பம்
பாடுபட்டு தொழிலை இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமான்னு கேட்டேன். அதுக்கு யார் விட்டு பணத்தை யார்கிட்ட கேட்கறதுன்னு ஏன் வாய் அடைச்சிட்டான். ஆனா நான் விடல. துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயத்தை சொன்னான். கடற்கரை ஜாமீன் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்பதான் அந்த உண்மையே தெரிய வந்தது. அப்புறம் என்ன, ஏதோ அவசரத்துக்கு தானே எடுத்திருக்காங்க. இதே அவசரம் உன் பிள்ளைக்கு வந்தது இல்ல. அந்த ராமகிருஷ்ணன் லஞ்சம் கொடுத்தாதான் சுந்தரத்தை விடுவேன்னு சொல்லல. செல்லம்மா கேட்டாளா? அப்ப செல்லம்மா பணத்தை எடுத்து கொடுத்தாளா? உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா ஹோட்டல் பணத்தை கை வைக்க கூடாது, கடற்கரையானுக்குன்னா கை வைக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை விட அவங்களுக்கு தான் ஹோட்டல்ல உரிமை இருக்குன்னு அர்த்தம். உன் அண்ணன் பெரிய காரியக்காரன். 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஹோட்டல் நிர்வாகத்தை வடமலையான்ட்ட கொடுத்துட்டான். ஆனா லைசன்ஸை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவனே வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி? எதுக்கு? எவ்வளவுதான் உன் அண்ணன் உன் மேல பாசம் வச்சிருந்தாலும் உன் உறவுல ஒரு கணக்கு வச்சிருக்கான், உன் விஷயத்துல ஒரு கண்ணு வச்சிருக்கான். கிருஷ்ணனை பத்த யசோதைக்கு அவன் அண்ணன் சரியில்லை. பாவம், நீ ஏமாத்திரம். நீங்க பேசுறது கேட்கவே சங்கடமா இருக்கு. போதும், விட்டுடுங்க. தாளையம்மா, எனக்கும் தான் சங்கடமா இருக்கு. இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன்னு. ஆனா இப்ப நீ கஷ்டப்படுறியே, அதுல என் பங்கு இருக்க. அவனுடைய சுயரூபம் என்னன்னு தெரியாம அவனுடைய மகனுக்கு ஓ மக அமுதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன்னை கட்டாயப்படுத்தி கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டேன். கல்யாணம் ஆகி முறையா வீட்டுக்கு போன பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்க கூட நாதி இல்லையாமே. பொண்ணையும் மாப்பிளையும் சாந்தி முத்தத்துக்கு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது கூட மனசு இல்லையாமே. மறு வீட்டுக்கு கூப்பிட போன மனுஷங்களை எடுத்தெறிஞ்சு பேசி உன் வீட்டு வாசப்படியே இனிமே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானமே அந்த மாப்பிள்ள. இதுக்கே நீ இப்படி கண்கலங்கிறிய. இதெல்லாம் உன் அண்ணன் சொல்லித்தான் நடக்குதுன்னா நீ தாங்குவியா? என்னென்ன சொல்றீங்க? அமுதா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ராசி தான் கடற்கரை ஜெயிலுக்கு போயிட்டானான். அதை ஆவடையப்ப நம்புறான். அந்த நம்பிக்கையில அமுதாவை அந்த வீட்டை விட்டே அனுப்ப போறான். அது விஷயமாத்தான் ஜோசியர் சேலியூர் செல்லப்பாவை பார்க்க போயிருக்கான். அமுதாவோட வாழ்க்கை அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணை பெத்தவளா உன் அண்ணனை பார்த்து பேசி சுதாரிச்சுக்கிறதுக்கு வழியை பாரு. அதை விட்டுட்டு உன் அண்ணன் மேல உள்ள பாசத்துல நீ மெத்தனமா இருந்த உன் பொண்ணு வாழாவட்டியா இந்த வீட்டுக்கே வந்துருவா. என் பொண்ணு வாழ்றதுக்கு தான் அந்த வீட்டுக்கு அமிச்ச. வாழ்க்கைய தொலைச்சிட்டு வாழ விட்டியா இந்த வீட்டுக்கு வரதுக்கு இல்ல. போ, இப்பவே போ. உன் அண்ணன் கிட்ட நாக்க புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளு. என் பொண்ணுக்கு ஒரு வழியை காட்டுன்னு சொல்லு. போ. பையனோட ஜாதகத்தை கொடுங்க. இந்தாங்க ஐயா. கல்யாணம் முடியறப்ப ஏதாவது பிரச்சனை வந்திருக்கணுமே, அப்படி ஏதாவது நடந்ததா? அதை ஏன் கேட்குறீங்க? தாலி கட்டின அடுத்த நிமிஷமே என் மக கடற்கரை மேலே அபாண்டமாக பழி விழுந்து இப்போ அவன் ஜெயிலில் இருக்காயா. இந்த பொண்ணு உங்க வீட்டு மருமகளான நேரம் உங்க குடும்பத்துக்கு அவமானம் வந்து சேரணுங்கிறது விதி. இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தையே நடத்திருக்க மாட்டேயா. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்களும் சொல்லாமல் விட்டீங்கல்ல. நான் சொல்லியிருந்தாலும் நீங்க அப்ப அதை பொருட்டாவே எடுத்திருக்க மாட்டீங்க. சரி,
நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க. உங்க ஜாதகம் இருக்கா? ஆ, இந்தாங்க. உங்க பையனை ஏதாவது கோவிலுக்கு எழுதி வச்சிருக்கீங்களா? இல்லையா? அந்த பொண்ணை யாராவது கோவிலுக்கு எழுதி வச்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? அதான் பிரச்சனையோட பாதிப்பு அதிகமாயிருக்கு. அப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் இப்போ ஏதாச்சும் கோயிலுக்கு எழுதி வைக்கலாங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். அப்போ இப்போதைக்கு பரிகாரமா என்ன பண்ணலையா? 2 விஷயம் இருக்கு. ஆனா அந்த 2ஐயும் உங்களால பண்ண முடியாது. அதனால இன்னும் வர பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உங்க மனசை தயார்படுத்திக்கிறது நல்லது. ஐயா, பிரச்சனை எனக்கு மட்டும்னா நடக்கிறது நடக்கட்டுன்னு எது வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா பிரச்சனை என் மகன் கடற்கரைக்குங்கிறப்போ என்னால் தாங்க முடியல. என் குடும்பத்துக்கே கவசம் மாதிரி இருந்தவையா இப்போ ஜெயில கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காயா. அதை நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கியா. அவன் சீக்கிரம் வெளியே வரணும். அவன் மேல இருக்கிற களங்கள்லாம் தீரணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கய்யா. எதுவா இருந்தாலும் நான் செய்யறையா. ஏதாவது கோவில்ல போய் பண்ற பரிகாரமா இருந்தா நானே பண்ணிடுவேன். ஆனா இது உங்க வீட்டுக்குள்ள பண்ற பரிகாரமா இருக்கு. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் தீரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கையா. உங்க மகன் மணியரச உங்க புள்ள இல்லைன்னு விடுதலை எழுதி வாங்கிக்கிட்டு அவனை தலைமுழுகணும். அது முடியுமா உங்களால? ஐயா, பெத்த புள்ளைய தலைமுழுக எந்த தகப்பனுக்கு தான் மனசு சம்மதிக்கும்? அது முடியாத பட்சத்துல இப்ப உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்களா பொண்ணு, அதை அத்து விட்டுறணும். அத்து விட்டுட்டு உறவை முறிச்சுக்கணும். அப்பதான் உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. என்ன பண்ணிடலாமா? சொல்லுங்க. நான் யோசிச்சு சொல்றேன். இந்தாங்க, போயிட்டு வாங்க. தாழ எப்பமா வந்த? என் மகளை அறுத்து விட போறியா? என்னமா பேசுற? இப்ப ஜோசர் கிட்ட அப்படித்தானே பேசல. அவரு சொன்னா நான் செஞ்சிருவேனம்மா. நீ எதுவுமே பேசலையே. யோசிச்சுட்டு வரந்தானே ஏஞ்சி வந்த. தாழ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறமா. வா வீட்டுக்கு போய். உன் மனசுல இருக்கிற நினைப்பு இப்பவே இங்கேயே எனக்கு தெரிஞ்சாகணும். அம்மா, நம்ம மனஸ்தாபத்தை மத்தவங்க முன்னாடி பேசினா அது தப்பா போயிடுமா. வாமா, நான் சொல்றது கேளு. வீட்டுக்கு போலாம், வா. என் வீடு வரைக்கும் இழுத்து அடிக்கிற எனக்கு இங்கேயே சொல்லு. நான் சொல்றது கேளு, வா வீட்டுக்கு போலாம். கேட்க மாட்டேன். உண்மை என்னன்னு தெரியாம ஒரு அடி கூட இங்கிருந்து நகர மாட்டேன். சொல்லு, என் மகளை வாழ விட்டு அனுப்ப போறியா? சொல்லு சொல்லு. ஏமா, நான் அப்படி செய்வேனாமா? என் பொண்ணு கையால தண்ணி வாங்கி குடிக்க கூட உனக்கு மனசு ஒப்பாம போயிடுச்சு இல்ல? நீ அவளை வேண்டான்னு விரட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
பொண்ணுங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு நீ என்ன இப்படி கேள்வி கேட்கறிய? இது நியாயமாமா? அவளுங்க என்ன சொல்றது? எனக்கே தெரியுதே நீ மாறிட்டேன்னு. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல உன் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்க வச்சியா நீ? மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அமிச்சியா நீ? என் பொண்ணு என்ன ஊனமா ஒச்சமா இல்ல சோறையா சொத்தையா சொல்லு? எதுக்கு அவளையும் கேவலப்படுத்தி என்னையும் கேவலப்படுத்துற? நான் எங்கம்மா கேவலப்படுத்தினேன்? அமுதாவுக்கு ஆரத்தி எடுக்க முத்தலைக்கும் வள்ளியம்மைக்கும் மனசு இல்ல. மறு வீட்டுக்கு வர உம்மாப்பிளைக்கு மனசு இல்ல. இதுல நான் என்னமா தப்பு பண்ணேன்? பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனாயா நீ? எடுத்து சொல்லி பண்றதுக்கு உனக்கு என்ன மனசு இல்ல? உனக்கு தங்கச்சிங்கிற நினைப்பு உனக்கு செத்து போச்சியா? உனக்கு செத்து போச்சு. நான் சொல்லி கேட்குற நிலைமையில எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உன் மக அநியாயமா என் மகன் மேல பழி போட்ட பிறகு ஒத்து மொத்தமா என் குடும்பம் உன் குடும்பத்து மேல ஆத்திரப்பட்டு இருக்குமா? இதுல நான் சொல்லி என்ன நடக்க போகுது? நீ எப்படி சொல்லுவ? எல்லாரையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது நீதானே? நான் தூண்டி விடுறேனா? ஆமா, நீ தூண்டி விடுறதுனாலதான் முத்தழகி என் பொண்ணு ராசி இல்லாதவன் பட்டம் கட்டுறா. உன் மக என்னடா என் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சபதம் பண்றா. நீ பேச நினைச்சதெல்லாம் உன் மகனையும் மருமகளையும் பேச விட்டுட்டு நீ என்ன வேடிக்கை பாக்குறியா? அறிவு கட்டத்தனமா பேசாதம்மா. நீ இல்லன்னு சொல்லாத. உனக்கு புத்தி கெட்டு போச்சுமா. அதனாலதான் இப்படி நடு ரோட்ல வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்துறேன். நான் அசிங்கப்படுத்துறேனா இல்ல நீ அசிங்கப்படுத்துறியா? என்னத்த பெரிய அசிங்கத்தை பார்த்துட்ட? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அத்தனை சொந்த பந்தத்துக்கு முன்னால என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறத நான் அமைதியா பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன பெருசா பேசிட்டு இருக்கிற? கல்யாணம் முடிஞ்சு என் பொண்ணுக்கு தாலி கூட பிரிச்சு கோக்கல, அதுக்குள்ள அறுத்து விடத்துக்கு ஜோசியரை பார்க்க வந்திருக்கியே. மனசாட்சி இருக்கா உனக்கு? தாழ புரியாம பேசிய ஆத்திரத்தை கலப்பாத. நானா என் பொண்ணை கட்டன்னு உன்கிட்ட வந்து கேட்டேன். மாலை சுத்தி பிறந்த கழுத வேண்டான்னு தானே சொன்னேன். நீதான் ஆள் மேல ஆள் அனுப்பி என் பொண்ணை கேட்ட. ஐயோ, அண்ணன் கேட்கிறாரேன்னு சொல்லி ஆசையோட என் பொண்ணை கட்டி கொடுத்த. அப்படியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கட்டி கொடுத்து என் பொண்ணை இப்ப வாழ விட்டு ஆக்க பாக்குறியா? இது நியாயமா உனக்கு? தாழேமா, நீயா கற்பனை பண்ணிட்டு எதையும் பேசாத. நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் முடிஞ்ச வெறும் 3 நாள்ல என் பொண்ணு ராசி இல்லாதவன அறுத்து விட பாக்குறியே. வாக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கூட கொடுக்க துப்பு இல்லாத உன் மகளை 12 வருஷமா என் வீட்டுல வச்சு குப்பை கொட்டிட்டு இருக்கேனே. நான் என்ன பைத்தியமா? நீ மட்டும் ராசி இல்லாதவன் என் பொண்ணை அறுத்து விட்ட, அடுத்த நிமிஷம் மலட்டு சிரிக்கின்னு உன் பொண்ணை அறுத்து விட்டுடுவேன். மலட்டு சிரிக்கின்ன. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இந்த இடத்துல குழிய தோண்டி புதைச்சிருவோம். நியாயத்தை கேட்ட புதப்பியா நீ? பொத உன்னோட பிறந்த பாவத்துக்கு மண்ணோட மண்ணா போற. உன்னை எல்லாம் தங்கச்சின்னு சொல்றதே கேவலம். இனிய மூஞ்சிலே முழிக்காத. இனி நீ முழிச்சாலும் நான் முழிக்க மாட்டேன். என்ன நீ எப்ப கை நீட்டி அடிச்சியோ, இனிமே தங்கச்சங்கிற உறவே அறுந்து போச்சு. உன் கூட பிறந்தவன் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோ, செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோ. சாமி வாங்க. அண்ணன் அண்ணன்னு உன்னை
தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனதுக்கு என்ன காலு கீழே போட்டு மிதிச்சிட்ட இல்ல. நீ பண்ற அக்கிரமத்துக்கு நான் உன்னை சபிக்கணுங்கிறது இல்ல. என் மனசு நொந்தா போதும். நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட. என் மனசு நோக்கடிச்சிட்டு போறியே, நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு நானும் பாக்குறேன். அவன் வாழ்க்கை இப்படியா ஆயிடுச்சேடி. ஐயோ ஐயோ ஐயோ. பாவி செல்லம் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே கெடுத்துட்டாளே. மச்சான், இந்த கஷ்டம் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே பெயில் கிடைச்சிரும். தைரியமா இருங்க. நான் தைரியமாக தான் இருக்கேன் மாப்பிள்ள. ஆனால் மனசுக்குள்ள சின்ன பயம். என்ன பயம்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசி குடும்பத்தை பிரிச்சிருவாங்கன்னு தான் பயமாக இருக்கு. மச்சான், செல்லமா இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்காது. நடக்கவும் விடமாட்டா. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, பெயில் விஷயம் என்னாச்சு? நானும் செல்லமாவும் சுந்தரத்தை போய் பார்த்தோம். ராமகிருஷ்ணனோட மிரட்டலுக்கு பயந்து தான் உங்க மேல பழிய போட்டிருக்கான். நான் சொல்லலை. இந்த விஷயத்த கோர்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அதை வச்சு தான் நாங்கள் பெயில் மூவ் பண்ண போறோம். ஆமா கடற்கர கோர்ட்ல சுந்தரம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மிரட்டினதால தான் உன் பேரை சொல்லிட்டேன்னு சொன்னா போதும். பெயில் வாங்குறது மட்டும் இல்ல, இந்த கேஸையே உடைச்சிடலாம். கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். அநேகமா இந்த வாரத்திலே பெயில் கிடைச்சிடும். மச்சான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். தைரியமா இருங்க. நாங்க வரோம் மச்சான். சரி, சரிங்க சார். வரேன். என்னங்க? மணி 1. மணி அடிச்சது என் காதுல விழுந்துச்சு. அதனால உன் புருஷன் யாரு? யாரு? யூனிஃபார்ம் போடாத மிலிட்டரிக்காரன். எனக்கு எல்லா விஷயமும் டயத்துக்கு நடக்கணும்னு உனக்கு தெரியாதா? காலம் தவறி செய்யற கடமையால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. வா, கடமையை செய்யலாம். ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியல. சாப்பிடலாம் வான்னு சொல்றேன். சாப்பாடு ரெடி ஆச்சான்னு தெரியலையே. அது தெரிஞ்சா தானே போய் சாப்பிட முடியும். அதெல்லாம் எப்பயோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க? ரைஸ்க்கு ஒரு விசில் அடிச்சு 2 hours ஆயிடுச்சு. சாம்பார் தாளிக்கிற சவுண்ட் வந்து 1 hour ஆயிடுச்சு. கோஸ் வதக்கிற வாசனை எவாபரேட் ஆகி மூக்குக்கு வந்து 40 minutes ஆச்சு. காலிஃப்ளவர் டோஸ்ட் ஸ்மெல் வந்து 30 minutes ஆச்சு. ரசம் கொதி வந்து 20 minutes தான் ஆச்சு. அப்பளம் பொரிச்ச சவுண்ட் கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு டவுட் இருந்தா அவன பள்ளியறை கேட்டுப்பார். பள்ளியறை சாப்பாடு ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பாத்தியா? நீங்க வந்து சாப்பிடுங்க. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமி சரணம். என்ன சகல மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற? தோ பாருடா,
பக்தி படம் மாதிரி நடந்து வர. லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணுச்சு, அதான் மலையேறலான்னு இருக்கேன். என்ன சகல சரியான கோமுட்டியா இருக்க. லைஃப்ல சேஞ்ச் வேணும்னா மச்சான் வடமலையை பிடிச்சி ஏறு, அதை விட்டுட்டு சபரிமலை ஏறுறேன்ற. மச்சான் வடமலையை பிடிச்சி நீங்க இருக்கீங்க, நான் சபரிமலை இருக்கிறேன். சார், யார் அவன்? வணக்கம் சாமி. வாங்க வாங்க. என்ன வீடு பார்த்துட்டீங்களா? சாமி, பக்கத்தில் மீனாட்சி நகரில் ஒரு வீடு வாடகைக்கு இருக்கு. எனக்கு இந்த ஏரியாலாம் வீடு வேண்டாம், கோவூர் தாண்டி பாருங்க, முடிஞ்சா குன்றத்தூர் தாண்டி கூட பாருங்க. ஏன் சபரிமலையிலே போய் வீடு பார்த்துக்க வேண்டியதானே? சாமி, ஏன் சாமி அவுட்டரில் பார்க்குறீங்க? லைஃப்ல அவுட் ஆயிடக்கூடாதுன்னு தான். இந்தாங்க, இதுல 1000 ரூபா இருக்கு. சரி, டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரிங்க சாமி. 2 நாள்ல வீட்டை காட்டணும். சரிங்க, நான் வரேன் சாமி. வாங்க சாமி. ஏங்க, இப்ப யாருக்கு வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு தான். யார் கேட்டதெல்லாம் செய்றீங்க? நாம தனியா போறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? யோ சகல, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? நீ பாட்டு தனியா போயிட்டா அப்புறம் அதே பிளான் வச்சு எங்களை வரட்டிட்டாங்கன்னா நாங்க எங்க போவோம்? அப்ப நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்லுங்க? எங்க அம்மாவை கேட்கணும். எங்க அம்மா தான் எல்லாம் முடிவு பண்ணணும். அத்தை கிட்ட நான் தனியா பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் தனியா பேச வேணாம், இப்போ இங்க எங்க முன்னாடியே கேளுங்க. எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அழகு, போய் அம்மா கூப்பிடுறீ. அம்மா, 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 அம்மா. என் மகளை அறுத்து விட போறியா? சொல்லு, என் மகளை வாழ விட்டு அனுப்ப போறியா? சொல்லு, சொல்லு. ஆமா, என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடுங்க. நீங்க எப்ப மாலை போட்டீங்க? இன்னைக்குதான். சாப்பாடு எடுத்து வைக்காம நீ எங்க போற? மொட்டை மாடிக்கு போய் துணியை காய போட்டுட்டு வர. போய் சாப்பிடுங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு. சீக்கிரமாமா, பாவையும் பொண்டாட்டி பருமாறி ரொம்ப இழைச்சு போயிட்டா. சும்மா அவளே வேலை வாங்காதீங்க வீட்டுல. ஏ அழகு, அம்மாவை கூப்பிடுறதுக்கு என்னடி இவ்வளவு நேரம்? அம்மா உள்ள இல்லையேக்கா. இல்லன்னா அண்ணா மொட்டை மாடியில் இருப்பாங்க, போய் பாரு. பள்ளியரே, பள்ளியரே, அம்மா பாத்தியா? ரூம்ல தான் இருப்பாங்க. ரூம்ல பாத்துட்டேன், அம்மா இல்ல. ரூம்ல இல்லையா? எங்க போயிருப்பாங்க? தெரியல, காலையில இருந்து நான் அம்மாவை பார்க்கவே இல்ல. காலையில இருந்து அத்தை ரூமை விட்டு வெளியிலே வரலையே. ரூமை விட்டு வெளியே வரலையா? அப்ப எங்க போயிருப்பாங்க? அக்கா, அக்கா, ராகுல் என்ன புடி பாப்பா. சீக்கிரமா வாடா. சீக்கிரமா வா. தாத்தா பாருங்க. ஏய் கழுதைகளா, இதென்ன பழக்கம்? வீட்டுக்குள்ள விளையாட்டு போக வெளியே. போ, வெளியே போய் தொலைங்க. போங்க, வெளியில போய் விளையாடுங்க, போங்க. அந்த போனை யாராச்சும் எடுத்து தொலைங்களேன். ஹலோ, ஃபோன் ரிப்பேர் ஆயிருந்தது, சரியாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அந்த ரிசீவரை எடுத்து கீழே வச்சு தொலை. சும்மா நொய்னு எப்ப பார்த்தாலும் மனுஷனை வீட்டுல நிம்மதியா இருக்க விடவே மாட்டேங்க. என்னக்கா, என்னைக்குமே இல்லாம மாமா இன்னைக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? ஏதோ இருக்கும் வள்ளி, இதுக்கெல்லாம் அர்த்தம் தேட முடியுமா?
இல்லக்கா, ஏதோ நடந்திருக்கு. நமக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ இருக்கும். வா. அக்கா, அம்மா மொட்டை மாடியிலே இல்ல. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? சொல்லாம கொள்ளாமல அம்மா எங்கேயும் போக மாட்டாங்களே. எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி எங்கேயா வெளியே போயிருக்காங்களா? இந்த வீட்டில் என்ன ஒரு பெரிய மனுஷனை மதிச்சு ஒவ்வொருத்தரும் வெளியே போகும்போது எங்க போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா போயிட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு அப்பதானே பதில் சொல்ல முடியும். அவங்கவுங்க பாட்டுக்கு போறீங்க வரீங்க, வர வர இந்த வீடு பேயிங் கெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய முடியும்? அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? எப்படி இந்த கேள்வி நீங்க கேட்க முடியும்? அழகே, அம்மா எங்கடி போயிருப்பாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அமுதா போய் பார்க்கவே இல்லல்ல. ஒருவேளை அமுதாவை பார்க்கிறதுக்கு அம்மா மாமா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இருக்கும். Don't waste the time. உடனே அந்த வீட்டுக்கு போனை போட்டு அத்தை வந்திருக்காங்களா இல்லையான்னு கேளுப்போ. சீக்கிரம் போங்க. பாக்கா போங்க. என்னாச்சு? போன் எங்கேஜ் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. மாமா தண்ணி. நான் உன்னை கேட்டேனா? எது கேட்காம கொண்டு வர்ற? கொட்டு, என் தலையில கொட்டு. சாரி மாமா. என்ன சாரி? போயிடுறது. இன்னும் யாரும் எடுக்கல? இல்ல, ஒருவேளை காலர் ஐடியில நம்ம நம்பர் பார்த்துட்டு ரிசீவ் எடுத்து கீழே வச்சிட்டாங்களோ? அப்படிலாம் இருக்காது, நீ ட்ரை பண்ணு. போக்கா, அண்ணா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இருங்க வந்து. என்னண்ணே இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஹோட்டல்ல வேலை இல்லையா? இல்லம்மா, ஆடிட்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதான் ஒரு முக்கியமான ஃபைலை வீட்டில் வச்சுட்டு போலான்னு வந்தேன். அண்ணே, அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா அண்ணே? அம்மா எங்க போயிருக்காங்கன்னு என்ன கேட்டா? வீட்டில் இருப்பாங்க. இல்ல அண்ணே. இல்லையா? என்ன இல்ல? வீடு முழுக்க தேடிட்டோம், அம்மா இல்ல. சரி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களான்னு கேட்டோம். என்கிட்ட எதுவும் சொல்லலையே. எங்க போயிருப்பாங்க? ஆமா, எப்ப இருந்து காணோம்? காலையில இருந்தே காணோம். காலையில இருந்தே வா. மாமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டியா? ஃபோன் பண்ணேன், எங்கேஜ் இருந்தது. என்னாச்சுன்னு தெரியலண்ணே. ஒருவேளை நம்ம மேல இருந்த கோவத்துல அவங்க ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருப்பாங்களோ? சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஒருவேளை பேசிட்டு ரிசீவரை ஒழுங்கா வச்சிருக்க மாட்டாங்க, அதான் அப்படி இருந்திருக்கும். அம்மா அங்கதான் போயிருப்பாங்க. நான் நேரடியா போய் பார்த்துக்கிறேன். வண்டி எடு. அத்தை வீட்டுல இல்லங்கிறதையே நம்ம இப்படி கவனிக்காம இருந்துட்டோமே. அம்மா மாமா வீட்டுல இருந்தா சரி, அப்படி இல்லைன்னா என்னக்கா பண்றது? எனக்கும் அதான் ஒரே பயமா இருக்கு. என்னையா சகலசாமி, நீ மாலை போட்ட நேரம் வீட்டில் 7:30 ஸ்டார்ட் ஆகிடும் போட்டிருக்க. சும்மா இருக்கீங்களா சாமி? நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும். பாப்போம்.
இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்க்க தானே போறோம். மாமா, அம்மா இங்க வந்தாங்களா? ஓ, அம்மா எதுக்கு இங்க வரணும்? இல்ல மாமா, அம்மா வீட்ல இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்க வந்திருப்பாங்களோன்னு தான். அவளை பத்தி எங்கிட்ட கேட்க என்ன இருக்கு? இல்ல மாமா, அம்மா எங்க வெளியே போறதா இருந்தாலும் உங்க கூட தானே போவாங்க. மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுல அதான் அவ பிள்ளைங்க மாதிரி வளர்ந்துட்டீங்களே. இனிமே அவளுக்கு நீங்க பெருசா இல்ல நான் பெருசா? மாமா, இப்ப நான் உங்களை தப்பா எதுவும் கேட்கலையே, ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரப்படாம என்ன செய்ய சொல்றேன்? என் புள்ள ஜெயிலுக்கு போய் 3 நாள் ஆகுது. இந்த வீட்டு பக்கம் எட்டு பாத்தியா நீ? பெருசா அம்மாவை பத்தி பேச வந்துட்டான். மாமா, அப்ப நீங்க அம்மாவை பார்க்கவே இல்லையா? இந்த ஜென்மத்துக்கு அவளை பார்க்க கூடாதுன்னு தான் இருக்கேன். அம்மா உங்ககிட்ட போன்ல கூட பேசவே இல்லையா? அவன் மூஞ்சிலே முழிக்கூடாது இருக்கட்டா. இனிமேல் உங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். போங்கிறது. அண்ணே, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதண்ண. மாமா ஏதோ டென்ஷன்ல இருக்காரு, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டாரு. பரவாயில்லம்மா, மாமா தானே பேசினாரு. நான் கிளம்புறேம்மா. உள்ள வாண்ணா, ஏதோ சாப்பிட்டு போ. இல்லம்மா, நான் அப்புறம் வரேன். அண்ணா, டென்ஷன் ஆகாதண்ணா. அம்மா எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிம்மா, நான் வரேன். மாமா, நான் கிளம்புறேன். என் வள்ளி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா புது பிரச்சனை வீடு தேடி வரும் போல் இருக்கே. எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது. நம்ம எதுக்கும் போய் துர்கைக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வந்துடலாம் வாங்க. முதல்ல என் புருஷன் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு வரேன். அத்தை வீட்டுல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலையில டிஃபன் சாப்பிட்டாங்களா? அழகம்மா, அத்தை காலையில சாப்பிட்டாங்களா? என்னக்கா, அம்மா காலையில சாப்பிட்டாங்களா? நீ இவளை கேளு, அவ ஒன்ன கேப்பா. இப்படியே ஒரு ரவுண்ட் வந்துடுங்க. எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே வீட்டுல இருக்கோம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கவனம் இல்ல. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுறதோ இல்ல குப்புற அடிச்சு தூங்க வேண்டியது. எல்லாத்துக்கும் பேசாம இருந்தா இப்படி. காலையில 7 மணிக்கு நான் ஹோட்டல் போனப்ப அத்தை வீட்டுல இருந்தாங்களே. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? யாராவது பாத்தீங்களா இல்லையா? நல்லா முழிங்க. பள்ளியற பூஜை ரூம்ல பூ போட்டிருக்கான பாரு. அக்கா, சாமி படத்துக்கு பூ போடல, வாங்கின பூ அப்படியே தான் இருக்கு. அப்பனா அத்தை வீட்டை விட்டு போய் 7 மணி நேரம் ஆச்சு. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? விளக்கேத்தாம இருக்கு, பூஜை பண்ணாம இருக்கு. அத்தை அப்படி பண்ணவே மாட்டாங்க. அப்பனா காலையில 10 மணிக்கு முன்னாடியே அவங்க போயிருக்கணும். அண்ணா வந்தோடனே விவரம் தெரிஞ்சிரும் மாமா வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு. ஆனா இவ்வளவு நேரம் அத்தை எங்க வீட்டுல இருக்க மாட்டாங்களே. அண்ணா வரட்டும் அண்ணி, என்னன்னு தெரிஞ்சு போயிட போகுது. ஏங்க, அத்தை அங்க வீட்டுல இருக்காங்களா? அண்ணே, மாமா வீட்டுல அம்மா இருக்காங்களா? இல்ல. அம்மா எங்க போயிருக்காங்கன்னு மாமா கூட தெரியாதா? தெரியலையா? ஐயோ, அப்ப அம்மா எங்க போயிருக்கணும்? இங்கதான் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. நான் போய் போன் போட்டு உடனே பாக்குறேன். அப்படியே அவங்க ஏதாவது கோயில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். கண்டுபிடிக்கிற பாருங்க.
அத்தைக்கு ஃபோன் போட்டேன். அத்தை எங்கேயும் போலையா? நான் நம்ம ஏரியால இருக்கிற எல்லா கோயிலுமே தேடி பார்த்துட்டேன். அத்தை எங்கேயுமே இல்ல. ஐயோ, அம்மா எங்கேயும் இல்லையா? இப்ப என்ன நீ பண்றது? பேசாம போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா? போலீஸ் கம்ப்ளைண்டா? மாப்பிள யோசிக்காதீங்க மாப்பிள. நம்ம வீட்டுல அணையாத வேலை கணைஞ்சிருக்கு. எனக்கு நம்ம மனசு சரியா படல. யோ சகல, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? சும்மா பீதியை கிளப்பிட்டு. யாரு? நான் பீதியை கிளப்புறேனா? ஏயா, பேப்பர் படிக்கிறேன்ல, டிவி பாக்குறோம்ல. அழகிற மூக்குத்திக்கு ஆளை கொள்றது, கால் பொண்ணு தங்கத்துக்கு ஆளே கடத்துறது எவ்வளவு நடக்குது ஊர்ல. அந்த மாதிரி அத்தைக்கு எதுவும் நடத்தக்கூடாது இல்ல? என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அத்தை கழுத்துல ரெட்டவட சங்கிலி, காதுல வைர கம்மல், கையில மோதிரம் வளையல்னு 10 பவுனுக்கு மேல போட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ பட்ஜெட் போட்டு பார்த்தா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல தேரும். $2 லட்சம் போட்டுட்டு நடந்து போறத பார்த்தா திருட்டு பசங்க பார்த்துட்டு சும்மாவா இருப்பானுங்க? டெம்போவை செட் பண்ணி ஆளை தூக்கி இருக்க மாட்டாங்க? இல்ல, அத்தைக்கு அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. ஐயோ, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குடி. சொல்றது கேளுங்க, அத்தைக்கு அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இல்ல பலியா, எனக்கு பயமா இருக்கு. மாமா சொல்றத பார்த்தா அம்மாக்கு ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. எதுவும் இருக்காது. இந்த பாருங்கம்மா, நான் ஒன்னும் டென்ஷன் பண்றதுக்காக சொல்லல. இப்படிலாம் நடக்க சான்ஸ் இருக்கு. அத்தைய காணுன்ற விஷயத்தை நம்மோட வச்சுக்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எவ்வளவு பெட்டர் நான் சொல்ல வரேன். அதுக்காக காணாம போய் இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் கம்ப்ளைண்டா? அத்தை காணாம போன விஷயம் ஊர் முழுக்க தெரியணும்ன்றீங்களா? அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் என்ன வருது? இப்ப வீண் பேச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசனை இல்லாத நிலைமையில போலீஸை போய் பார்க்கறது கொஞ்சம் நல்லது தாங்க. நான் அத்தையோட போட்டோ எடுத்துட்டு வரேன். வாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். இன்னைக்கு காலையில 10 மணில இருந்தே காணலன்றீங்க இல்லையா? ஆமா சார். சரி, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் விசாரிச்சு பாத்தீங்களா? பார்த்துட்டோம் சார். ஆனா அத்தை எங்கேயுமே போல. இவங்க மனநோயாளி மாதிரி எதுவும் இல்லையே? இல்ல சார், அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவங்க இதுக்கு முன்னாடி இப்படி வீட்டை விட்டு போயிருக்காங்களா? இல்ல சார், கிடையவே கிடையாது. எப்பவுமே இல்லாம இப்படி கிளம்பி போயிருக்காங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு சார். ஆனா பிரச்சனைக்காக வீட்டை விட்டு போற அளவுக்கு ஏன் அத்தை அப்படி ஒரு கோழையே இல்ல. பிறவியிலே யாரும் கோழைகள் இல்ல. ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் அவங்கள அந்த மாதிரி ஆக்கிடும். உங்க குடும்பத்துல அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் கேட்டேன். அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்ல சார். இப்பதான் உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. எல்லா குடும்பத்திலயும் வந்து போற ஒரு சின்ன மன வருத்தம் தான் சார். பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு அப்படி ஒண்ணு நடக்கல. பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லுங்க. சின்னதா பெருசான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சார், பிரச்சனை தான் உங்களுக்கே தெரியுமே. என் தம்பி சுந்தரத்தால கல்யாணத்துல பிரச்சனையாகி அதுக்கப்புறம் மறு வீட்டுக்கு அழைக்கும் போது அங்க ஒரு பிரச்சனையாகி குழப்பம் வந்து, அப்போ பொண்ணு வாழ்க்கையை பத்தின கவலை அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஓகே சார், நீங்க சொன்ன விவரங்களை வச்சு நாங்க விசாரிக்கிறோம். விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா சொந்தம் பந்தம் எல்லாரையும் விசாரிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க விசாரிங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா உங்க அம்மாவுக்கு அண்ணன். சோ அவங்க கிட்ட இவர் மனசு விட்டு பேசியிருக்கலாமே. அவங்கள விசாரிச்சா விஷயம் ஏதாவது கிடைக்குமே. சார், என் அப்பாவை சந்தேகப்பட்டு விசாரிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமானவர் இல்லை. நாங்க சந்தேகப்பட்டு அவரை ஒன்றும் விசாரிக்க மாட்டோம். அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்ற ஆங்கில தான் நாங்க விசாரிப்போம். இருந்தாலும் இப்ப என் வீடு இருக்கிற சூழ்நிலையில நீங்க போய் விசாரிச்சா அது எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணும்னா எங்களுக்கு தோன்ற டைரக்ஷன்ல தான் நாங்க விசாரிச்சாகணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன். நீங்க கேஸ் எடுத்துக்கோங்க சார், நான் கையெழுத்து போடுறேன். கொடுங்க.
இல்லைங்க சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.